உன்னை எவ்வளவு நம்பினேன், என்னை ஏமாத்திட்டியே. உன்னை நம்பின பாவத்துக்கு என்னை எவ்வளவு பெரிய பாவம் எல்லாம் பண்ண வச்சுட்ட. என் அம்மா அப்பாவை நான் என்னமோ எல்லாம் பேசிட்டேன். இனி நான் உங்க முகத்துல எப்படி முழிப்பேன்? இப்படி நாசம் பண்ணிட்டியே. நீ நல்லா இருப்பியா? என்ன மாயா, என் பிளான் எப்படி இருந்துச்சு? ஓ வாயால எல்லாமே சொல்ல வச்சுட்டேன். சதிகார தனமும் சரி, தனக்கு தானே சேர்த்து வச்சுக்கிற ஆத்திரமும் சரி, அக்கம் பக்கத்தை மதிக்காத ஆணவமும் சரி, அது என்னைக்கும் சரியான அங்கீகாரத்தை கொடுத்துடாதுன்னு அதை இப்பவாது நீ புரிஞ்சுக்க. ஆண்டி, என் கண்ணை மட்டும் இல்ல, என் மனசையும் தெளிவா திறந்துட்டீங்க. சரி சரிம்மா, சரி சரி, இப்ப அது புரிஞ்சுக்கிட்டல. சரி வா போலாம். வரட்டா? வா வா வா. மாயா, நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இல்லைன்னு வச்சுக்காத, ஒரு சின்ன பிரச்சனை தான், ஒண்ணும் இல்ல. அந்த வல்லார கீரை இருக்குல்ல, வல்லார, அது கொஞ்சம் செஞ்சு சாப்பிட்டேன்னா ஞாபக சக்தி எல்லாம் நல்லா இருக்கும். ஏய், நான் சொன்னது செய், நான் சொன்ன கரெக்டா தான் இருக்கும். சரியா? வர வா வா. ஐஷோ, ஐஷோ, சாரிம்மா. சாரிம்மா. வாங்க மாப்பிள்ள, அழக்கூடாது. அம்மா, எதுக்கு சாரி எல்லாம் கேட்டுக்கிட்டேன்? நீ அழக்கூடாது. நீ என் குழந்தை தானே, நீ என்ன புரிஞ்சு வந்துட்டேல்ல, எனக்கு அதுவே போதும். அண்ணி, அண்ணி, யார் வந்திருக்காங்க பாருங்க. நம்ம ஐஷு வந்துட்டா. ஐஷு, வா ஐஸ்வர்யா. ஆச்சரிய தம்பி, நல்லா இருக்கியா? எப்படிமா இருக்க? நல்லா இருக்கியா? சாரி அண்ணி. தப்பு பண்ணிட்டேம்மா. புத்தி கெட்டு போய் மன்னிக்க முடியாத அளவுக்கு பெரிய தப்பு பண்ணிட்டேன். என்ன மன்னிச்சிருங்க. மாயா சொன்னதெல்லாம் கண்மூடித்தனமா நம்பி பெரிய தப்பு பண்ணிட்டேம்மா. நான் உங்க எல்லாரையுமே கஷ்டப்படுத்திட்டேன். சாரிம்மா. சாரி அத்தை, என்ன மன்னிச்சிருங்க ப்ளீஸ். ஒண்ணும் இல்ல, இங்க பாரு, இங்க பாரு. இரு, சில பேரை புரிஞ்சுக்காம இருக்கிறத விட அவங்கள புரிஞ்சுக்கிட்டு விலகி வர்றது நல்லது. இப்பவாவது புரிஞ்சுக்கிட்டியே, அது வரைக்கும் சந்தோஷம். ஐஷு, நீ முதல்ல அழறத நிறுத்து. நீ இப்ப தப்பு பண்ணதா யாரு நினைச்சா? நமக்கு ஏதோ கெட்ட நேரம், அதனால என்னென்னமோ நடந்துருச்சு. இங்க பாரு, இதுக்கு மேல எதுவும் பேசாத. நீ இந்த மாதிரி திரும்பி வந்ததே எங்க எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம். அழாத. சின்ன தம்பி, எதுக்கு இங்கே நின்று பேசணும்? வாப்பலாம். ஐயோ, இனிமே உன்னை அப்படி கூப்பிடக்கூடாதே. மாப்ள, சாரி மாப்ள, உள்ள வாங்க. டேய், இருடா, அப்படியே உள்ள போக கூடாது. பவித்ரா, நீ போய் ஆரத்தி கரைச்சு எடுத்துட்டு வா. சரிங்க அத்தை. இது சேர்ந்து நில்லுங்க.
சேர்ந்து நில்லுங்க. பிரியா, நீ போய் அவங்க ரூம் ரெடி பண்ணு. போ. என்ன நீங்களும் உள்ள கூட்டிட்டு வாங்க. வாமா. வா. வாங்க வாங்க. உள்ள கூட்டிட்டு போங்க. சரிம்மா. நான் இப்ப வந்துடுறேன். ராணி அக்கா, ஹலோ அக்கா. உடனே பொண்ணு மாப்பிள்ளை வீட்டுக்கு வந்துட்டாங்களா? ஐயோ ஆமாக்கா, உங்களுக்கு எப்படி தெரியும்? சரி சரி சரி, எல்லாம் எனக்கு தெரியும், அது விடு. சரி, உனக்கு சொல்லிட்டு போனா என்ன இருக்கு? ஆனா அதுல என்ன ஒண்ணு சொல்லுவாங்களே, சர்ப்ரைஸ் 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 தான் நான் சாதிச்சு அவங்கள அனுப்பிச்சு விட்டேன். உன்னை எவ்வளவு நம்பினேன், என்னை ஏமாத்திட்டியே. உன்னை நம்பின பாவத்துக்கு என்னை எவ்வளவு பெரிய பாவம்லாம் பண்ண வச்சுட்ட. என் அம்மா அப்பாவை நான் என்னமோலாம் பேசிட்டேன். இனி நான் உங்க முகத்துல எப்படி முழிப்பேன்? இப்படி நாசம் பண்ணிட்டியே. நீ நல்லா இருப்பியா? பொண்ணு மனசு மாறி வீட்டுக்கு வந்த சந்தோஷத்துல உனக்கு பேச்சே வரல. அக்கா, நான் உங்களுக்கு என்ன கைமாறு? என்ன இது கை மாறு அது இதுன்னு? அக்கா கிட்ட போய் அந்த வார்த்தை எல்லாம் சொல்லிக்கிட்டேன். அதெல்லாம் ஒண்ணு இல்ல. மனசு நல்லா நிம்மதி ஆயிடுச்சா, உடம்பு நல்லா தெம்பாயிடுச்சா. இனிமே உனக்கு ஓ ஒரு நிமிஷம், அந்த சந்திர விஷயம் பாக்கி இருக்கு. நீ ஒன்னும் கவலைப்படாத, அவன் சீக்கிரமா உன்கிட்ட வந்துடுவான். நீ எதையும் மனசுல போட்டு குழப்பிக்காம எப்பவும் சந்தோஷமா இருக்கணும். கடவுளே, உன்னை போய் நம்பினே, நீ எல்லாம் ஒரு மனுஷியா? இப்படி நாசம் பண்ணிட்டியே. நீ நல்லா இருப்பியா? வந்துட்டியா? இந்த சித்திய தேடி வந்துட்டியா? சும்மா சொல்லக்கூடாது, என் பொண்ணு ரொம்ப கியூட்டா இருக்க. இந்த உலகத்திலேயே பெரிய முட்டாள் யார் தெரியுமா ஐஷு? சந்தேகமே இல்ல, நீதான். பின்ன சின்ன தம்பி இவ்வளவு டீப்பா லவ் பண்ண உன்ன முட்டாள்னு சொல்லாம வேற என்னன்னு சொல்றது? அப்படிப்பட்ட முட்டாள் நீ என்னையவே முட்டாளாக்கிட்டல. நன்றி கிழக்கணமா. இனிமே ஒன்னுதாண்டி சொல்லணும். என் முன்னாடி 2 சாய்ஸ் இருந்துச்சு ஐஷு. ஒண்ணு, சின்ன தம்பிய கொன்னு உங்க அப்பன் ராஜாராம கொலகாரனாக்கி தூக்கில ஏத்துறது. 2வது சாய்ஸ், சின்ன தம்பி ஏதோ உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சு காலத்துக்கும் என் காலடியிலேயே கிடைக்க வைக்கிறது. நான் 2வது சூஸ் பண்ணேன். ஏன் தெரியுமா? அப்பதான் பெத்த பொண்ண பிரிஞ்சி தினம் தினம் பொன்னி கதறுவா. ஆனா அந்த ராணி வந்து கெடுத்து உன்னை கூட்டிட்டு போயிட்டா.
உன் விஷயத்துல எனக்கு நிறைய பாடத்தை கத்து கொடுத்துட்டு போயிட்ட. முதல் பாடம், முட்டாள் புள்ளப்பூச்சின்னு யாரையும் அண்டர் எஸ்டிமேட் பண்ணிடக்கூடாது. ரெண்டாவது பாடம், ஜெயிச்சா மட்டும் போதாது, ஜெயிச்சதை தக்க வச்சுக்க தெரிஞ்சுக்கணும். தோ வந்துட்டல்ல, திரும்ப வந்துட்டல்ல. இனி ஒன்னு நான் விடவே மாட்டேன். போயிட்டியா? நான் இவ்ளோ சொல்லியும் போயிட்டியா? போ. நீ அங்க போய் அந்த சின்ன தம்பி கூட சந்தோஷமா வாழ்ந்துருவியா? அதையும் பாப்போம். ஆனா மை டியர் ஐஷு, நீ எனக்கு கத்து கொடுத்த 3 பாடங்களையும் வச்சுக்கிட்டு நான் உன் ஒட்டுமொத்த குடும்பத்துக்கே பெரிய பாடம் எடுக்க போறேன். மேடம், வெயிட் அண்ட் see பேபி. மேடம், வெயிட் அண்ட் see. மேடம், பைரவி, நான் சொல்ற மாதிரி செய். சரிங்க மேடம். இப்ப யாருக்கு ஃபோன் பண்ற? வேற யாருக்கு? உங்க தம்பிக்கு தான். ரொம்ப நேரமா அடிச்சுக்கிட்டு இருக்கேன், எடுக்கவே மாட்டேங்கிறாரு. எங்க இருக்காருன்னு தெரியல.